மக்களவை தேர்தலில் நடந்த மோசடி, தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு கைப்பாவனையாக மாறிவிட்டது. ராகுல் காந்தி பரபரப்பான ஒரு விஷயங்களை தெரிவித்துட்டு என்கிட்ட 100% ஆதாரம் இருக்குதுன்னு இன்னைக்கு பரபரப்பா நாடு முழுவதும் அவர் பேசின பேச்சு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. There is clear cheating that has happened. தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒட்டுமொத்தமா மக்களுக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பரபரப்பான பேச்சு. I say with absolutely no doubt that we have proof. பரபரப்பான பேச்சை குறித்து தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். முழு விவரத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். அதாவது பாஜக என்னைக்கு ஆட்சி அமைத்ததோ அன்னையிலிருந்தே தேர்தல் ஆணையத்தின் மீதான சந்தேகம் மக்களுக்கு எழும்ப தொடங்கி இருக்குதுன்னு சொல்லலாம். இப்ப ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சு இன்னுமே ஆதாரத்துடன் அவர் பேசியிருக்கிறாரு. அந்த ஆதாரங்கள்லாம் நாங்க மக்களுக்கு நிரூபிக்க போறோம், அந்த மாதிரியான பல விஷயங்கள் பேசியிருக்கிறார். முதல்ல 2024 நடந்த மக்களவை தேர்தல்ல மோசடி நடந்திருக்கு, அதுக்கு சந்தேகம் எழும்பி இருக்கு தேர்தல் ஆணையத்தின் மேல அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் இந்த மாநிலங்கள்லாம் காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட வாங்கல. அந்த சீட்டு வாங்காதது ராகுல் காந்திக்கு சந்தேகமா இருந்திருக்குது. சந்தேகத்தின் பெயரில் தான் தேர்தல் ஆணையத்தின் மீது அவருக்கு சந்தேகம் பல தரவுகளை திரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 6 மாசமா இதுக்கு கடின உழைப்பு போட்டதா சொல்ல வர்றாரு. மகாராஷ்டிரா தேர்தலில் எப்ப மோசடி நடந்ததுன்னு கண்டுபிடிச்சாரோ அப்பதான் அதுக்கப்புறம் தான் நல்லா உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சாராமா. அதுக்கப்புறம் 2024 மக்களவை தேர்தலையும் மோசடி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 15 தொகுதியிலிருந்து அதிகபட்சமா 100 தொகுதி வரைக்கும் மோசடி நடந்ததா அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறாரு. 2024 மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட 15 தொகுதியிலிருந்து அதிகபட்சமா 100 தொகுதி வரைக்குமே மோசடி நடந்திருக்கிறதா ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் 15 தொகுதியில முறைகேடு நடந்திருக்குதுல, இந்த 15 தொகுதியில முறைகேடு நடக்காம இருந்துடுச்சுன்னா மீண்டுமே பிரதமர் அவர்களோட ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா தெரிவிச்சிருக்கிறார். இது எப்ப இந்த பேச்சு பரபரப்பா மாறி இருக்குது, எங்க பேசினாரு அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியோடைய சட்டப்பிரிவு கூட்டம் நடந்திருக்குது. அந்த கூட்டத்துலதான் அனல் பறக்க பேசியிருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள். அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துல இப்ப நடந்த தேர்தல்ல உறுதியா மோசடி நடந்திருக்கு, அதை நாங்க மக்கள் மத்தியில நிரூபிக்க போறோம் அப்படின்னு பல ஆதாரங்களை நாங்க கையில வச்சிருக்கோம். அந்த ஆதாரங்கள்லாம் நாங்க மக்களுக்கு ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதாவது அரசியல் சட்டத்தை காக்க வேண்டிய தேர்தல் ஆணையமே பாஜகவுக்கு கைப்பாவையா மாறிடுச்சு. அததான் கபில் சிபல் அவர்களும் சொல்லியிருந்தாரு. பாஜகவுடைய பொம்மை தேர்தல் ஆணையமா அவங்க சொல்றதெல்லாம் தலையட்டிக்கிட்டு கேட்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஆனா இந்த பல விஷயங்களை பேசினாரு. தேர்தல்ல எப்படி மோசடி நடக்குதுன்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அந்த விஷயத்த நம்ம முதல்ல பார்ப்போம். தேர்தல் நடந்தது இல்ல, இப்ப மக்களவை தேர்தல், அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 3 உத்தியை கடைபிடிச்சதா அவருடைய தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது டெல்லி முதல்வரை கைது பண்ணாங்க. டெல்லி முதல்வராக இருந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால், அவரை கைது பண்ணாங்க. அதுக்கடுத்து ஜார்க்கண்ட் முதல்வரை கைது பண்ணாங்க. இது எப்ப தேர்தலுக்கு முன்னாடி கைது பண்ணாங்களாமா. தேர்தல் கரெக்டா வரும்போது அவங்கள விடுவிச்சாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு, அவங்க மேல எந்த நடவடிக்கை என்ன எடுத்தாங்கன்னு ஒன்றும் தெரியல. அப்ப தேர்தலுக்காக அவங்களை கைது பண்ணி அவங்க கட்சியில பெரும்பான்மை வாக்கு பெறாம விடுவதற்கு இந்த கைதை அவங்க நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை முதல் யுக்தியா மக்களவை தேர்தலில் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் திட்டவட்டமா தெரிவிச்சுட்டு, 2வது யுக்தி என்ன பண்றாங்கன்னா 30,000 வாக்காளர்களை வேற இடத்துல இருந்து இங்க கொண்டு வந்து இணைக்கிறது. அதாவது போலி வாக்காளர்கள் இந்த தொகுதியிலேயே இங்க வாக்காளரா இருக்க மாட்டாங்க, வேற எங்கேயோ இருப்பாங்க, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க இணைச்சு அந்த வாக்கெல்லாம் பாஜகவுக்கு போட வைப்பது அப்படிங்கிற மாதிரி உத்தியை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு மூத்த பத்திரிகையாளர் சொல்றாரு. 3வது உத்தி என்ன சொல்றாங்கன்னா EVM மிஷின். அதாவது EVM மிஷின் மட்டும் இல்லைன்னா பாஜகவுக்கு வெற்றியே கிடைச்சிருக்காது. ஏன்னா EVM மிஷின்ல தான் பல மோசடிகள் செய்திருக்கிறாங்கன்னு சொல்ல வராங்க. அதாவது அவர் சொல்லக்கூடியது என்னன்னா EVM மிஷின் இருக்கணும், EVM மிஷின்ல இருந்து டைரக்டா கண்ட்ரோல் யூனிட்டிக்கு போகணும். ஆனா EVM மிஷினுக்கும் கண்ட்ரோல் யூனிட்டிக்கும் நடுவுல ஏன் பிரிண்டரை வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு.
அதாவது இவிஎம்ல இருந்து கண்ட்ரோல் யூனிட்டிக்கு போய் இவிஎம்ல ஓட்டு போடுறோம்னா கண்ட்ரோல் யூனிட்டிக்கு போய் பிரிண்டில் வந்து லிஸ்ட் வரணும். நடுவில் பிரிண்டரை வைக்கிறதுல அவங்க இதுதான் மால் ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு விளக்கமா இருக்குது. எங்க மால் ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னா இங்கதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் தெரிவிச்சிருக்கிறாரு. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தேர்தல் ஆணையம் நியமனம் இதுலதான் மகா மோசடியே நடக்குதாமா. தேர்தல் ஆணையரை நியமனம் பண்றதுல வெளிப்படைத்தன்மையே இல்லை. அதாவது தேர்தல் ஆணையத்தை நியமனம் பண்றதுக்கு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இருக்கணும், எதிர்கட்சி தலைவர் இருக்கணும், இந்தியாவுடைய பிரதமர் இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, எதிர்கட்சி தலைவரை வச்சிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதியவே நீக்கிட்டு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க 2 பேர்த்திய பிரதமர் அவர்கள், அமித்ஷா அவர்கள் யாரு பெரும்பான்மையா வாக்குப்படுறாங்களோ அவங்க தான் தேர்தல் ஆணையம். அப்ப இவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களே இவங்களுக்கு சாதகமா இருக்கிற தேர்தல் ஆணையரை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியாக செலக்ட் பண்ணி தான் மோசடி நடக்குது. இப்ப தேர்தல் ஆணையர்களும் பாஜகவிற்கு ஆதரவாக தொடர்ந்து செயல்பட்டு வராங்க. இது வந்து இப்ப வந்து அதிகரிச்சிருக்குது அப்படின்னு இவருடைய தரப்புல இருந்து இந்த தரவுகள்லாம் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த தரவுகள்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் 100% ஆதாரத்தை மக்கள் மத்தியில நாங்க நிரூபணம் பண்ண போறோன்னு அவருடைய ஆதாரத்தெல்லாம் வச்சிருக்கோம். இதெல்லாம் நாங்க நிரூபணம் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காரு. நிரூபணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாஜக அவ்வளவுதான், அவங்க இத்தனை நாளா இப்படிதான் ஜெயிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்து உச்ச நீதிமன்றம் இதுல தலையிட்டு அவங்க மேல நிச்சயமா நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறது பாக்குறோம். சரி, அந்த ஆதாரத்துல ஒரு சில விஷயங்களை பத்தி பேசியிருக்கிறாரு. அதாவது ஒரு மக்களவை தொகுதியில 6.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா 1.5 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் அப்படிங்கிற மாதிரி தகவலை தெரிவிச்சிருக்கிறாரு. 15 இடங்கள்ல மட்டும் அவங்க குறைவா வாக்கு வாங்கியிருந்தாங்கன்னா அடுத்து அவருக்கு பிரதமரே ஆயிருக்க முடியாது. இந்த கிட்டத்தட்ட 15 தொகுதியிலிருந்து 100 தொகுதி வரைக்குமே அவங்க முறைகேடு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இடையில 1 கோடி வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க. இப்படி பல தரவுகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த தகவலா மட்டும் இல்லாம இது மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் இவங்க இப்படியாகத்தான் வென்றிருக்கிறார்கள் அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து இவிஎம் மிஷினை அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்க ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு தெரியல. ஓட்டு போட்டாலே அது பாஜகவுக்கு தான் போய் சேருது. இதெல்லாம் எப்படின்னு மக்கள் வந்து சிந்திக்கணும். சிந்தித்து தான் நான் அடுத்து வாக்களிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே மறுபடியும் நம்ம அந்த வாக்காளர் சீட்டு முறையை கொண்டு வந்தா மட்டும்தான் ஒண்ணு யாரு நிஜமாலுமே ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போய் சேரும். இல்லைன்னா இப்படி உச்ச நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் நடந்தா மட்டும்தான் அடுத்து யாரு தலைவராக வராங்க, பிரதமராக வராங்க, எல்லா கட்சி தலைவர்கள் எல்லாம் வராங்கன்னு நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு அப்புறம் ராகுல் காந்தி அவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம். இதுவுமே இப்ப தேர்தல் ஆணையத்தில் நடந்த மோசடிகள்லாம் நாங்க வெளிக்கொண்டு வந்துட்டோம். அடுத்து தேர்தல் ஆணையத்தை வச்சு ஏதோ ஒரு குளறுபடி பண்ணணும். பீகார்ல அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்குதான் இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம். கிட்டத்தட்ட நிரந்தரமா 32 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டா தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. 22 லட்சம் பேர் இறந்ததாகவும் 7 லட்சம் பேர் இங்கேயும் அங்கேயுமே இங்க ஒரு தடவையும் ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருக்கு, அங்க ஒரு ஊர்லயும் ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருக்கு. இப்படி 2 தடவை பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. மீதி இருக்கக்கூடிய 1 லட்சமோ 2 லட்சம் பேர்லாம் அன்அக்கௌண்டபிளா இருக்கு. இந்த தகவலை தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்பிக்கைத்தன்மையாவே இல்லை. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்ஸ் எந்த அளவுக்கு அவங்க வீடா போய் வெரிஃபை பண்ணாங்க, அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா அப்படின்னு பல கேள்விகளை இன்னைக்கு நடந்த சட்டப்பிரிவு ஆண்டு கூட்டத்துல அவர் பேசின உரை எல்லாராலுமே வரவேற்கப்படுகிறது. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஆதாரத்தோட சொல்றாரு. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சொல்றாரு. இதனாலதான் அவர் பேச அந்த மேடையே அதிர்ந்திருக்குதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அடுத்து ஒரு புது பூகம்பம் கிளம்பி இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல வசிக்கக்கூடிய பீகார்ல இருந்து வசிக்கிறாங்க வட மாநிலத்தவர்கள், அவங்களுக்கு எல்லாம் வாக்குரிமை
போச்சுன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறாங்களாம். அவங்களாம் இப்ப யாருக்கு வாக்கு போடுவாங்க? பிஜேபி காரர்களுக்கு தான் வாக்கு போடுவாங்க. மறுபடியும் தமிழ்நாட்டுல வந்து எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட் வாங்கினா இப்படி ஓட்டுரிமை வந்து பீகார் மாநிலத்திற்கு கொடுத்துட்டாங்கன்னா பீகார் மாதிரியும் குஜராத் மாதிரியும் எப்படி வட மாநிலங்கள்லாம் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் சிறப்பு இல்லாம இருக்குதோ அந்த மாதிரி தமிழ்நாட்டை கொண்டு வந்துருவாங்கன்னு பிரதான நிபுணர்களும் பத்திரிகையாளர்களும் தெரிவிக்கிறாங்க. அதனால இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.